வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரெட் நியூஸ் செய்திகள் வாசிப்பது யாழினி. எஸ்டிபிஐ கட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி செங்குன்றம் அருகே நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் எம்.ஏ. சாதிக் தலைமையில் சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் கரிகாலன் நகரில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் காதர் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட பொருளாளர் எம். முகமது ரபிபுல்லா, மாவட்ட செயலாளர்கள் எம். அப்துல் பஷீர், எஸ். ஹபீப் ரஹமதுல்லா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஏ. ஜபருல்லா, ஏ. முகமது பயாஸ்கான், எஸ்டிடியு மாவட்ட தலைவர் உசேன் பாஷா, மாதவரம் தொகுதி தலைவர் ஷேக் முகமது ஹபீப், பொருளாளர் பி. இம்தியாஸ், செங்குன்றம் நகர தலைவர் இஷாக், 23வது வட்ட முபாரக் பாஷா, கும்மிடிப்பூண்டி தொகுதி தலைவர் பி. பாஜ்பூர், பாடியநல்லூர் நகர தலைவர் அபுதாகிர், சோழவரம் ஒன்றிய செயலாளர் அனீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளரும் மண்டல தலைவருமான ஏ. அபுபக்கர் சித்திக், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மாதவரம் எஸ். சுதர்சனம், எஸ்டிபிஐ மாநில செயலாளரும் மண்டல தலைவருமான இ. முகமது ரஷீத், விடுதலை சிறுத்தைகள் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ச. இளங்கோவன், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் காங்கை குமார், சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் சோழவரம் ஒன்றிய முன்னாள் துணை பெருந்தலைவருமான மீ.வே. கருணாகரன், செங்குன்றம் பேரூர் பொறுப்பாளர் ஆர்.டி. சுதாகர், கவுன்சிலர் காசிநாதன், எஸ்டிபிஐ சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் எஸ். சையத் அகமத், வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜே. மாலதி மர்யூம், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே. முகமது ரியாசுதீன், பிபிசி பிரைவேட் லிமிடெட் ஏ. சையத் அகமத், செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா செயலாளர் எம். அப்துல் லத்தீப், சன் வேர்ல்ட் என்டர்பிரைசஸ் நாகூர் ஹனீபா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள், பெண்கள், மாற்று மத சகோதரர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் புழல் என்.எம். இஸ்மாயில் நன்றி கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.